முதல் 4 முறை போட்டி வந்தது ஆரம்பிக்கிற முறை. அதுக்கப்புறம் 3 முறை போட்டியானது. இப்போது 2 முறை போட்டியாகிறது. அடுத்து வரை இன்னும் ஒரு வாரத்தில் அண்ணன் சீமான் அண்ணன் ஒரே முறைதான் போட்டியாக இருக்கும். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அண்ணன் சீமான் எப்போது வெற்றி பெறுவார் என்ற வாய்ப்புகள் முழுக்க முழுக்க உண்மையான ஒன்று. கண்டிப்பா அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாங்க. அதிகமாக காங்கிரஸில் ஜெயிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. வெற்றி வாய்ப்புனா பிரபு அவருக்கு தான் இருக்கும். தாவேக்கா பிரபு. நாம் தமிழர் நம்ம அண்ணன் விவசாயி சின்னத்தில் நிற்கிற சீமான் அண்ணன் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இங்கே வெற்றி அடைவார். இதை தமிழ்நாடு முழுவதுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக அந்த நம்ம மாவட்டம் இருக்கும். இது ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைச்ச பெருமையாக அதை நினைக்கணும். அதனால் நம்ம ஏன்னா இது சிவகங்கை ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். சிவகங்கை பின்தங்கிய மாவட்டம். இங்கே காங்கிரஸும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு சிவகங்கை தான் தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டம் தான். சீமான் சாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு. எதனால சீமான் அவர்களுக்கு வெற்றி அதிகமாக சொல்றீங்க? இல்லை, அவர் வந்தாருன்னா என்ன நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவார். அவர் இப்போ அவர் பாடுபட்டதுக்கு இவ்வளோ காலம் பாடுபட்டதுக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ மாறி மாறி வருது. எப்போதும் டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கே தான் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஏடிஎம்கேக்கும் சீமானுக்கு கொஞ்சம் ஓட்டு கூட வரும். கூட வரும். பட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. சீமான்லாம் வராது. இந்த திமுக தான் வரும். ஏன்னா ஸ்டாலின் இது வரும். அன்னையை நல்ல உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டாலின் மாமா தான் நல்லா பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் மாமா தான் எல்லோரும் வருவாங்க. அதெல்லாம் இலவசம்லாம் அவங்களெல்லாம் நம்ப முடியாது. இந்த வருஷம் விட்டது பூரா ஸ்டாலின் மாமா தான். அதுதான் எல்லாமே கட்சிக்கு வருவாப்புல. தலைவர் மாமா தான் எல்லாம் வருவாப்புல. இதை இதுவரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ இதை எந்த வித முன்னேற்றுவதற்காக எதுவுமே செய்யலை. எனது அண்ணன் சீமான் நமது சிவகங்கை மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக உருவாக்குறதுக்கு பாடுபடுவார்னு கண்டிப்பாக இந்த வாட்டி எங்கள் அண்ணன் சீமான் வர்றது. மற்ற கட்சிகள்லாம் இலவசங்களை ஆதரிக்கிறாங்க. சீமான் அண்ணன் மட்டும் தான் அதை எதிர்க்கிறாரு. சார் இலவசம் யாருக்கு சார் வேணும்? நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்தால் போதும். நமக்கு இலவசமே வேண்டாம். புரியுதா சார்? நம்ம உழைப்போம், முன்னேறுவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தனித்தே போட்டிடுறாரு தொடர்ந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் தமிழனுக்குள்ள வீரம். புரியுதா பிரதர்? 4 பேரோட சேர்ந்து போய் போராடுறதுக்கு பேர் தமிழன் கிடையாது. சரியா? எங்கள் தனித்து நின்று முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்க்குறது தான் எங்கள் அண்ணனோட தனித்தன்மை. காரைக்குடி தொகுதி அண்ணனா ஜெயிப்பாருன்றீங்களா? கண்டிப்பாக மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் அண்ணன் சீமான் ஜெயிப்பாருங்கிறத நான் சொல்கிறேன். விவசாயம் மற்றும் கனிம போட்டி மற்றும் மக்களுக்காக போட்டி, கல்வி, மருத்துவம். இலவசம் என்றது வேண்டாம். ஏன்னா மக்கள் இலவசம் போய் தான் இல்லை இலவசம் எல்லாமே இலவசத்துல முன்னாடி போயிட்டு இருக்கோம். இலவசம் வேண்டாம். இலவசத்துக்கு முன்னாடி மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க, குடிநீர் இலவசமாக கொடுங்க, விவசாயம் இலவசம். அரிசிக்கு ஒவ்வொரு மக்கள் பார்த்தீங்கன்னா மண்டி கிடக்கு. நெல் மண்டிலாம் அப்படியே கிடக்கு. அதை போறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாமே ஊழல். இந்த ஊழலை ஒழிக்கணும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை நான் இந்த கருத்து வினையின் முன்னே சொல்லிக்கிறேன். எல்லாருமே இப்போதானே வந்திருக்காங்க. அண்ணன் இப்போ வரல. அண்ணன் எத்தனை வருஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பை முன்னாடி கொடுத்துடணும். இப்போ புது ஆள் வர்றது எல்லாரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு கூட இன்னொரு ஆள் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எப்பயும் பொறுத்தாலும் முன்னாடி ஒரு ஆள் கத்திட்டு இருக்காங்களா அப்போ இத்தனை வருஷமா அவருக்கு அதுக்கப்புறம் நீ புதிய ஆளுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு என்னோட கருத்து கணிப்பு. அண்ணனோட கொள்கை தத்துவம் இங்கே நிறைய பேருக்கு நல்லா பரவி இருக்கு சுட்டு வாட்டுறதுல. அதனால கண்டிப்பாக நம்பலாம். இவங்க இப்போ வச்சிருக்க அரசியலை விட அண்ணனோட அரசியல் இன்னும் புதுசாக இருக்குது. இது பார்த்தாங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கான தேவைப்படுது அண்ணனோட அரசியல். சீமானை பிடிச்சிருக்காருன்னா ஃபஸ்ட்டு தமிழ் தேசியம் ஃபஸ்ட்டு. அதனால நமக்கு இலவசமாக தேவையில்லையே. நமக்கு தேவையான பொருளாதாரம் நம்மளோட வேலை வாய்ப்பும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இலவசமாக தேவையில்லையே. அதுதான் சீமானனை பிடிக்கிறது நம்ம முதல் காரணம்.
காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கா? காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கு சீமான நிற்கிறாரு இங்கே, அவருக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கு, சான்ஸ் இருக்கா? வாய்ப்புகள் வந்து குறைவு தான், அதிகம் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம காங்கிரஸில் உள்ள எம்எல்ஏ நிறைய தேவைகள் நிறைய வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் காங்கிரஸ் தான் வர்றதுக்கு மாங்குடி தானே சீட் அவர், அதனால் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீமான பார்த்துட்டு இருக்கீங்க, அவரோட அரசியல் எப்படி இருக்கு? அவருடைய அரசியல் வந்து சீமான் வந்து இது வரைக்கும் அரசியலுக்கு உள்ளே வரல. அவர் வந்து இன்னும் ஆளுமை ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் இன்னும் போகலை, அதனால நமக்கு தெரியலை, இன்னும் அதை பற்றி தெரியாது. ஆமாம், எதனால நான் பிரபுக்கு அதிகமாக பண்ணுறீங்க? புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சீமான் வந்து 10-15 வருஷமா புதுசா நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காரு. நான் வந்தா இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுப்பேன் இந்த தமிழக. இருந்தாலும் அது யார் செய்கிறாங்கன்னு அப்புறம் தானே தெரியும். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அதான் அவர் கொடுத்தாதான் அவர் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியும். அதுவும் கொடுக்கலாம், பார்ப்போம். சீமான் வாய்ப்பு கொடுக்கலான்றீங்களா? கொடுக்கலாம். சீமான் இப்போ மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இலவசங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. நான் வந்து 1500 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேன். சீமான் என்ன சொல்றாருன்னா நான் இலவசம் தர மாட்டேன், உங்களுக்கு ஒரு வேலை தருவேன் அப்படின்றாரு. அது நல்லது தானே, இலவசத்தை குறைச்சா தான் இதாக இருக்கும். இப்போ விஜய் மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, மாசம் 4000 ரூபாய் போடுறேன்றாங்க. போடுறத விட வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் அது பரவாயில்ல. சீமான் சொல்ற அது எப்படி பாக்குறீங்க சீமானை பத்தி? பரவாயில்லன்றேன், பரவாயில்ல. அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வாய்ப்பளிச்சா ஒரு நல்ல மாற்றம், நல்ல மாற்றம் வரலாறுக்கு மாற்றம் வரும். மாற்றம் வருங்களா? 4 மணில யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு அதிகம், இல்லை யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீமான் சொல்கிறது மாதிரி ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். சீமான் தான் நல்லா இருக்கும். சரி, அவர் வந்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். சீமான் வந்தால் நல்ல, அதுவும் மற்ற கட்சிகள்லாம் வந்து இலவசத்தை ஆதரிக்கிறாங்க. நான் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய், இவர் வந்து இலவசத்தை ஆதரிக்க மாட்டார். இல்லை, அது வேண்டியதில்லை, எங்களுக்கு வேண்டியதில்லை. இலவசத்தை வேலைகள் தான் முக்கியன்றாரு அவர். கண்டிப்பாக வேலைகள் தான் முக்கியம் நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பாக தனித்தே போட்டிடுறாரு எப்பவுமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வரவேற்கத்தக்க விஷயம். தனித்தே போட்டிட்டு ஆக மொத்தம் யார் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க காரைக்குடியில்? கண்டிப்பாக அவர் தான் வருவார் காரைக்குடியில். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தான். ஆனால் சீமான் வந்து அவர் சொந்த தொகுதின்றாரு, பிறந்த தொகுதின்றாரு காரைக்குடியில். அவர் பிறந்த இடம்ன்றாரு காரைக்குடி, அதனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. இல்லை, அப்படி இருந்தாலும் வர சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்லாம் இலவசங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. சீமான் வந்து இலவசங்களை வந்து எடுத்துக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதனால அவர் கொஞ்சம் இது இருக்கார். நம்ம பிரின்சிபல் படி போகணும், அவர் தன்னிறைவு அது இதுங்கிற பிரின்சிபல் படி அவர் ரொம்ப கரெக்டு. பட்டு அதை ஜனங்கள் இமீடியட் எஃபெக்ட் பார்ப்பாங்க. எனக்கு அவன் திருநான்னா எனக்கு பணம் கொடுத்தா தெரியுங்கிற லெவலில். 2000 தர போகிறேன்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்சி வந்தா விஜய் 2500 ரூபாய் தரேன்றது, அதிமுக 3000 ரூபான்றாங்க. சீமான் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு பணம் தர மாட்டேன், வேலை கொடுப்பேன்றாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதைத்தான் ஜனங்க வந்து பணத்தை வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க நிறைய பேர். அதாவது அதனால் அவங்க திருடரை பற்றி கவலைப்படல, அவங்க இது பண்ணுறத நம்மளுக்கு பணம் வந்தால் சரிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. எது இல்லை, அது பிரின்சிபல் படி கரெக்டாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருவார். அவர் பாருங்கள், வருவான். இல்லை, எது இல்லை, அவரை பண்ண விட மாட்டாங்க. ஃபுல்லாக மெஜாரிட்டி கிடைத்தாதுன்னு அவரால் பண்ண முடியும். மெஜாரிட்டி வந்தாருன்னா அவர் நினைச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% அவரால் பண்ண முடியும். இப்போ யோகி இதில் பண்ணியிருக்காருல்ல யூபியில், அது மாதிரி இவர் பண்ண முடியும். ப்ராப்பராக இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஏமா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாருங்கிறது கொடுத்து பார்த்தா எனக்கு தெரியும்.